பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலிமா உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். இந்த வீடியோ உடனே தள்ளிடாதீங்க. நான் என்ன பேசுகிறது கொஞ்சம் கேட்டுட்டு தள்ளுங்க. புரியுதுங்களா? நம்ம வாழ்க்கையில் யாருமே இல்லை, தனிமைப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன், என்னை தனிமைப்படுத்தின மாதிரி இருக்குது. அநேகர் இருக்கிறார்கள், ஆனால் இருந்தாலும் என் வாழ்க்கை தனிமைப்பட்ட வாழ்க்கையாக தெரிகிறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்கிறார், உங்களை பார்த்து ஒரு வசனத்தை பேசுகிறார். ஏசப்பா நல்ல ஒரு வார்த்தை பேசுகிறார், கொஞ்சம் கூர்ந்து கவனிங்களேன். சொப்பனியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லப்படுது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், நீ ஏன் யாரும் இல்லைன்னு நினைக்கிற? அநேக பேர் இருந்தாலும் உங்கள் பக்கத்தில் தேவன் இருந்தால உங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாதுங்க. அவர் தான் உங்களுக்கு இந்த வார்த்தை பேசுகிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். பாருங்கள், எல்லா விஷயத்துலையும் அவர் உங்கள்கிட்ட நன்மை செய்ய வந்து கூடவே இருக்கிறாருங்க. நீ ஏங்க தனிமைப்பட்ட நிலைமையில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியை, உங்கள் வாழ்க்கையில் ஏசப்பா கூட இருக்கிறாருன்னு இன்றைக்கி நாளில் உறுதிப்படுத்துகிறார். எப்படி உறுதிப்படுத்தோன்னா, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறாராம். நீ போகிற இடம், வர இடம், வேலை ஸ்தலமாக இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கணும், எந்த இடத்துல போனாலும் நான் உன்னோடு நடுவில் இருக்கிறேன்ப்பா, நீ ஏன் தனிமைப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன்னு ஆண்டவர் உங்களை பார்த்து அங்கே பேசுகிறார். இந்த வசனத்தை இன்னொரு முறை கூர்ந்து கவனிக்கிறீங்களா? நான் நல்லா தெளிவாக வாசிக்கிறேன் பாருங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், எந்த காரியத்தையும் ஜெயிக்கக்கூடிய வல்லமை அவர்கிட்ட இருக்குது, அவர் ரட்சிப்பார்னா விடுதலை கொடுப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் சந்தோஷமாக மகிழ்ந்து களி கூறாரா. என் மக எப்படி நடக்கிறாங்க பாரு, எப்படி போகிறாங்க பாரு, அவங்க பயந்து நிற்கிறாங்க, அவர் என்ன பண்ணுறார், சந்தோஷப்படுறார். அந்த பயத்தை கொடுத்து கூட அவர் சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷமாக மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். உன் பேரில் கம்பீரமாக களி கொண்டிருக்காருங்க. என் மகளை கம்பீரமாக வைக்கணும், களிக்கு வந்திருக்காரு. என் மக பாரு என்னை பற்றி குறித்து நினச்சிக்கின்னு இருக்கிறாங்க, 24 என்னையே பார்த்துன்னுக்குறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் நான் நினைக்கிறேன், என்னை கூட நான் யாரும் இல்லை, என் கூட பக்கத்தில் யாரும் இல்லை நினைக்கிறாரு. அவர் உன் பக்கத்துலேயே வந்து கம்பீரமாக இருக்கிறாருங்க. உன் பக்கத்தில் வந்து உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர் கம்பீரித்து கொண்டே இருக்கிறார், மகிழ்ந்து கொண்டு இருக்கிறார், மகிழ்ச்சியோடு இருக்கிறார். ஏன்னா உன் பேரில் அவர் ஒரு குறையும் இல்லைங்க. அவர் தான் உங்ககிட்ட பேசுகிறார். நான் உன் நடுவில் இருக்கிற மகனே, மகளே, நீ பயப்படாதுன்றார். அநேக ஆசீர்வாதத்தோடு பெற்று சந்தோஷமாக வாழ போகிறீங்க. ஆண்டவர் அதனால தான் ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறார், எங்கள் வாழ்க்கையில் யாரும் இல்லை, நான் தனிமைப்பட்ட நிலைமை இருக்குன்னு நினைக்கிறேன். அன்பு சகோதர சகோதரியில், உங்கள் வாழ்க்கையில் ஏசப்பா நான் உங்கள் நடுவில் இருக்கிறேன்னு சொல்லிக்கிறார். எத்தனையாப்பட்ட பிரச்சனையும் பயப்படாதீங்க. இயேசு உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அநேகருக்கு என் வீடியோ பார்க்கணுன்னு சொன்னால், தொடர்ந்து பார்க்கணுன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஆமென். காட் பிளஸ் யூ.